நம்மில் பலருக்கு பெரிய கோடீஸ்வரராக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பலரும் ஏழையாகவே வாழ்வதற்கு சில முக்கியமான காரணங்கள் உள்ளன. பணக்காரர் ஆவதை விட எப்படியெல்லாம் நாம் ஏழையாக மாறுகிறோம் என்ற வழிமுறைகளை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஒருவரை கடனாளியாக மாற்றும் முக்கிய தவறுகளைப் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பணத்தை நிர்வகிக்கும் கலையை கற்றுக்கொள்ள மறுப்பதுதான் ஏழையாவதற்கான முதல் படி. ரெனால்ட் ரீட் என்ற சாதாரண துப்புரவு தொழிலாளி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து இறக்கும் போது 75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருந்தார். ஆனால் அவரை விட 4 மடங்கு அதிகம் சம்பளம் வாங்கும் அவரது மேலாளர் எந்த சேமிப்பும் இல்லாமல் ஏழையாகவே இறந்தார். அடுத்தபடியாக சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவு செய்வது மிகப்பெரிய தவறாகும். ஸ்விக்கி, சொமோட்டோ, ஐபோன் என ஆடம்பரத்திற்காக செலவு செய்து மக்கள் கடனாளி ஆகிறார்கள். இந்தியாவில் கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்கள் சராசரியாக 30,000 ரூபாய் கடனில் உள்ளனர். முறையான பட்ஜெட் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் கண்மூடித்தனமாக செலவு செய்வது ஆபத்தானது. மது, சூதாட்டம் போன்ற கெட்ட பழக்கங்கள் பணத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்கும். அமெரிக்கர்கள் ஆண்டுக்கு சராசரியாக 35,000 ரூபாயை லாட்டரிக்காக செலவழிக்கின்றனர். 2002ஆம் ஆண்டு மைக்கேல் கரோல் என்ற குப்பை அள்ளும் தொழிலாளி லாட்டரியில் 200 கோடி ரூபாய் வென்றார். ஆனால் தேவையற்ற பழக்கங்களால் அந்த பணத்தை இழந்து மீண்டும் பழைய வேலைக்கே திரும்பினார். மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக எந்த புரிதலும் இல்லாமல் முதலீடு செய்வது முட்டாள்தனமானது. தங்கம் என்பது பணத்துக்கான மாற்று. ஆனால் வெள்ளி என்பது தொழிற்சாலைகளில் பயன்படும் உலோகம் என்ற வித்தியாசம் தெரியாமல் பலரும் வெள்ளியில் முதலீடு செய்து நஷ்டமடைகிறார்கள். அதேபோல ஆளை சேர்த்துவிட்டால் பணம் கிடைக்கும் எம்எல்எம் ஸ்கீம்ஸ், கோயம்புத்தூரில் நடந்த மை V3 Ad 3 போன்ற விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கும் குறுக்கு வழி திட்டங்கள் உங்களை ஏமாற்றிவிட்டு ஓடிவிடும். அவசர காலத்திற்காக பணத்தை சேமிக்காமல் இருப்பதும் பெருந்தவறு. திடீர் வேலையிழப்பு அல்லது மருத்துவ செலவுகளை சமாளிக்க குறைந்தது 3 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான பணத்தை சேமிப்பில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் அறையில் நீங்கள்தான் புத்திசாலி என்றால் நீங்கள் தவறான அறையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கேரளா பார்டருக்கு சென்று மது அருந்த திட்டமிடும் நண்பர்களை விட்டு விலகியிருங்கள். பல முன்னணி நடிகர்கள் கூட தவறான பழக்க வழக்கங்களாலும் நண்பர்களாலும் தங்கள் வாழ்க்கையை அழித்துள்ளனர். தனித்துவமான திறமைகள் கொண்ட மனிதர்களுடன் பழகுவது மட்டுமே நம்மை வாழ்க்கையில் முன்னேற்றும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களும் ஒரு மனிதனை எப்படி எளிதாக ஏழையாக மாற்றும் என்பதற்கான தெளிவான சான்றுகளாகும். இந்த தவறுகளை தவிர்த்து சரியான நிதி மேலாண்மையை கற்றுக்கொண்டு யார் வேண்டுமானாலும் தங்களின் பொருளாதார நிலையை சிறப்பாக உயர்த்தி கொள்ள முடியும். நாம் சேமிப்பதற்கு சிறந்த வழியாக மியூச்சுவல் ஃபண்ட் உள்ளது. தற்பொழுது நாம் மாதம் ஒரு சிறு தொகையை மியூச்சுவல் ஃபண்ட், SIP போன்ற ஃபினான்ஷியலில் போடும்போது பணம் நமக்கு பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்லும். அது பிற்காலங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத தொகையை லாபமாக தந்து உங்களை மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும்.
இதே போல் மேலும் பல பொதுவான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.